2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதம் இன்று முதல் 17 நாட்களுக்கு இடம்பெறவுள்ளது. வரவு செலவு சட்டமூலத்துடன் தொடர்புடைய குழுநிலை விவாதம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. வரவு செலவு திட்ட காலப்பகுதியில் அரசாங்க விடுமுறை நாட்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்த்து ஏனைய நாட்களில் விவாதம் நடைபெறும் என்று பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு டிசம்பர் 5ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நடத்தப்பட உள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள 2வது வரவு செலவு திட்டம் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் கடந்த 7ஆம் தேதி பாராளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் வரை வரவு செலவு திட்டம் 2ஆம் மதிப்பீடு மீதான விவாதம் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் நேற்று மாலை 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தது. குறித்த வாக்கெடுப்பில் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக 160 வாக்குகளும் எதிராக 42 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. 8 பேர் வாக்களிப்பில் இருந்து விலகியிருந்தனர். இதன்படி 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் மதிப்பீடு 118 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.